நடந்தது என்ன? திரு சர்வேஸ்வரன் சொல்லுங்க, என்னாச்சு? இது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நடந்ததுக்கா. வாட் ஹேப்பன்? இப்போ வந்து நான் காலேஜ் சேர்ந்து ஒரு 2 நாள் இருக்கோம். இது நைட்ல நடக்குது. எப்படின்னா, ஸோ நாங்கள் எல்லாமே ஸ்லீப்ல இருக்கோம். ஸோ காலேஜ்ல வந்து பெல் அடிப்பாங்க ஸ்லீப்பு தூங்குனதுல. ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் தூங்கிட்டு ஏதோ ரொம்ப இல்லை, ஏதோ நின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸ்டார்டிங்லேயே ஏதோ நெஞ்சில் அமுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ண தண்ணி தொடக்க பார்க்கற முடியல என்னால். அப்புறம் எவ்வளோ மல்லு கட்டி நான் எந்திரிச்சு பார்க்க எனக்கு கருப்பா உருவ வேகமாக வந்துச்சு. சரியா நோட்டீஸ் பண்ணுறேன். கருப்பா உருவமா? ஆமாங்க, ஒரு டோமு. நாங்கள் காலேஜ்ல டோமா இருக்கோம், சாமியா இருக்கோம். அந்த கருப்பு உருவம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அது முதல்ல என் நெஞ்சிலேருந்து ஏறி ஓடுச்சு. அது மட்டும் நான் பார்த்துக்கேன். அது அப்புறம் எனக்கு கொஞ்சம் செவரிங்க இருந்தனால ஸோ நான் பக்கத்தில் என்னோட கேர்டேக்கரை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு சொன்னேன். அவர் சொன்னாங்க ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டு படுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுநாள் இதே மாதிரி இன்னொன்று இன்சிடென்ட், அதே இன்சிடென்ட். ஆனால் அந்த வாட்டி வந்து என்னன்னா ரொம்ப வியர்டாக நடந்துச்சு. என்னன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி என்னன்னா எனக்கு கீழே தள்ளி விட்டு எனக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட்ஸும் செய்கிறாங்கன்னு நினச்சி நான் துரத்துட பார்த்தேன். அது அப்புறம் நான் ஃபுல்லாக அதோட ஃபேஸை பார்த்துட்டேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு சரி மறந்து போல. அதுவும் எப்படி இருந்துச்சு? கரெக்டாக அது எப்படின்னா கருப்பு உருவம், தலை மட்டும் சின்னதாக இருந்துச்சு, கண்ணு எல்லாம் சோப்பு, பல்லு தெரிஞ்சிச்சு. அப்படியே அங்கே அவர்கிட்ட மறுபடியும் வந்தேன். முதல்ல யார்கிட்ட பேசணும் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி. ஸோ அது வாஷ்ரூம் சேர்த்து போட்டுச்சு. சொன்னேன் ஒன்றும் இல்லை, சாமி கும்பிட்டு பாருங்க என்ன. ஸோ அதுலேருந்து அவரு அப்போ வந்து நான் அந்த காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டே தான். ஸோ எனக்கு தெரியாது. அவர்கிட்ட இருந்தால் கொஞ்சம் சாமி கும்பிட்டு அந்த வரைக்கும் பறிச்சு அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஹவுஸ் மாற்றுவாங்க. ஸோ இன்னொரு டோமுக்கு மாற்றுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒரு லீடர்ஷிப்பில் இருந்தேன். அங்கே இதாச்சும் அப்போ 2 வாட்டியும் இன்சிடென்ட். ஆனால் இங்கே வந்து நான் டெய்லி அந்த இன்சிடென்ட் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து லீடர். ஸோ எல்லாமே தூங்கினோடனே தான் நான் படுக்க முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து யாரும் கத்துற சத்தம், இங்கே நடக்கிற சத்தம்லாம் கேட்கும். வாஷ்ரூம் கிட்ட பார்த்தா என் பெட் வந்து வாஷ்ரூம் கிட்ட இருக்கும். அந்த மாதிரிலாம் கேட்கும் போது ஸோ நம்மளுக்கு ஒரு தைரியமாக இருக்கு. ஏன்னா தைரியமாக வச்சுட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் பேருக்கு பக்கத்து வாஷ்ரூம் சைட் பறக்கிறவங்க கிட்ட எல்லாம் கேட்கும். சொல்லுவேன் ஏன்னா ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, அது நார்மல் தான் சொல்லிட்டு நானும் படுப்பேன். ஆனால் எனக்கு அது நார்மல் இல்லை. நான் கொஞ்ச நேரம் ஜாக பண்ணிட்டு அதை சீக்கிரம் தூங்க சொல்லிட்டு நானும் சீக்கிரம் படுத்துவேன் சாமி கும்பிட்டு. அப்பெல்லாம் 2வது ஹாலிடே முடிச்சுட்டு நான் சாமி படம்லாம் எடுத்துன்னு இருக்கேன். அதனால சாமி கும்பிட்டு படுத்துதான் அவளுக்கு கச்சாவில்லை. சரி அப்படியே கொஞ்ச நாள் போணுச்சு, அதே மாதிரி போச்சு. அதான் இன்னொன்று அது என்ன நடந்துச்சுன்னா, அது வந்து என் முன்னுக்கு நிற்கிது, என்னால் ஃபீல் பண்ண முடியும். நான் அது பார்க்குறேன், அது வித்தியாசமா இருந்துச்சு. முன்ன பார்த்தது அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. இது எப்படி இருந்துச்சு? போன வாட்டி பார்த்தது வந்து தலை சின்னதா, கண்ணு சிவப்பா அப்படி பார்த்தீங்க. இது நான் ஒரு இதுல நான் ஒரு ப்ளூனேஷன் பண்ணேன். ஏன்னா அப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். முன்ன இருந்துச்சு, ஏன் இருந்துச்சு எனக்கு தெரியல. அதுக்கு ஏதோ கொம்பு மாதிரி இருந்துச்சு, கருப்பா இருந்துச்சு. அது கண்ணு ஏதோ மெரூன் கலர்ல இருக்கு, பல்லு கோடை பல் மாதிரி இருக்கு. அந்த சீக்கிரம் என்ன இன்னும் மறக்க முடியல. கொம்பு இருக்கு, கண்ணு வந்து மெரூன் கலரு. ஆமாக்கா, ஒரு டார்க் ரேட் நிறைய இருக்கு. அப்படி எனக்கு ஒரு தூக்கத்துல திடீர்னு எந்திரிச்சு பார்த்தேன். ஃபுல்லா பார்த்தோன்னே அது என்ன கலர்ல? பிளாக் கலர். 6 feet tall இருக்கு என்னோட கொஞ்சம் ஹைட்டு. அது நான் ஒரு 5 seconds தான் பார்த்துப்பேன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் டக்குன்னு அது வாஷ்ரூம் சைட்டு வந்துச்சு. அப்போ எனக்கு பயம். சாமிங்கெல்லாம் கும்பிட்டு பக்கத்தில் ஒரு என்னோட ஃப்ரெண்டு இருப்பார்களா, ஸோ அவர் எழுப்பி விட்டு நான் சொன்னேன். ஆரம்பத்தில் அவர் நம்பல. சரி அவர் சொன்னாங்க படி நாளைக்கு பார்க்கணும். ஸோ கொஞ்ச நாள் அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு ஸோ எனக்கு தூக்கம்ல எனக்கு நிறைய ப்ராஜெக்ட் இருந்துச்சு. ஸோ தூங்காமல் வேலை செய்யணும்னு பார்த்தேன். இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுக்கிருந்துச்சு. ஸோ எனக்கு பழகிடுச்சு. ஸோ எனக்கு அவரு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படின்னா, என்னை நோண்டாதீங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் அப்படியே நோண்டி ஏதாச்சும் ஹோம்ஒர்க் இந்த மாதிரி தூங்க போகும்போது அவருக்கு கம்யூனிகேட் பண்ணி. ஸோ அது அவ்வளோ டிஸ்டர்ப் ரொம்ப பண்ண மாட்டாங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு அதுக்கு புரிச்சு சொன்ன பேச்சு கேட்டிருக்கேன். கேட்டதுக்கு அப்பப்போ நோண்டுவாங்க. எங்க மனசு தேய்ச்சி வச்சுட்டு வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை செய்துக்க 2 வருஷம். ஆனா இந்த வாட்டி வந்து அவரு நான் வரல. இது வந்து வேற ஒருத்தர் சைட்லேருந்து வந்தாங்க. சைட்ல ஃபுல்லா ஜெனரலா இருக்கும். வெள்ளை கலர் ஒரு உருவம் எனக்கு கிராஸ் பண்ணி போட்டுச்சேன். நான் பார்த்தேன். ஸோ அடுத்த ஜென்னல் வரும்போது நான் பார்க்கல.
நான் நினைச்சேன் சரி காட் அங்கிள் தான் சைக்கிள் போவாங்கன்னு நினைச்சேன், சைக்கிள் போவாங்கன்னு நினைச்சிட்டு. ஆனா அடுத்த இதுல வந்து நான் அவர் பார்க்கல, அதுக்குள்ள ரவுண்ட் அடிப்பாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து மிட் நைட்லயே. ஸோ நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன் அது மிட் நைட்ல வர மாட்டாரு, நானும் விட்டுட்டேன் அன்னைக்குன்னு. அவர் வந்து ஒரு வெள்ளை கிளாத் மாதிரி இருந்துச்சு, ஒரு சுடிதார் மாதிரி போட்டு, பியூர் வெள்ளை தொப்பி, ஒரு கார்ன் சைஸ் தொப்பி போட்டுருந்தாங்க. நான் நினைச்சிட்டேன் இங்க இருக்கிறது தாங்கல, இன்னொரு வேலையா நான் யாருக்கிட்ட சொல்லு தெரியல, அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே வச்சுட்டேங்க. பாட்டுக்கு பிறகு நம்ம பேசுவோம் கொஞ்ச நேரம்.